ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு அரிசி, பருப்பு, தேங்காயெல்லாம் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அரிசி பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறணும். அரிசியும் பருப்பும் ஊறிட்டு இருக்க டைமில் ஒரு கடாயை சூடு பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க 1 கப்பு வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு பண்ணும்போது வெண்டைக்காய் பிஞ்சாக இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெண்டைக்காயில் எந்த பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாத வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காய் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். எந்த பாத்திரத்தில் குழம்பு பண்ண போகிறோனோ அந்த பாத்திரத்தில் 1 கப் நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நல்ல புளிப்பான தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிரோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல். தயிர் நல்லா அடித்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பு, ஜீரகத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை பீட் பண்ணி வச்சுருக்க தயிரோடு சேர்த்துக்கிறேன். அதே ஜாரில் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா அலசி தயிரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் விஸ்கு வச்சு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வேக வச்சுருக்க வெண்டைக்காயை தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மோர் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கடாயை சூடு பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அடித்து வச்சுருக்க தயிர் வெண்டைக்காயோடு சேர்த்துருங்க. இப்போ நம்ம மோர் குழம்பு கூட்டி வச்சுருக்க பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு கொதிக்க வைக்கிற மாதிரியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. ரசம் பொங்கி வர மாதிரியே இதுவும் நுரக்கட்டி வரும். பாருங்கள், லைட்டாக நுரக்கட்டி இருக்குது எட்ஜஸில். இப்போ நல்லா நுரக்கட்டி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டுருங்க. அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.